வணக்கம். என்னோட பேர் கண்ணன். நான் வந்து கோவில்பட்டியில் வந்து கடலமிட்டாய் அப்படிங்கிற கம்பெனி வச்சுருக்கிறேன். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் இந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுபோக வந்து கோவில்பட்டி கடலமிட்டாய் அசோசியேஷனோட செக்ரட்டரியாக நான் இருக்கிறேன். இந்த கடலமிட்டாயோட பாரம்பரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கடலமிட்டாய் அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட நினைவுக்கும் வரக்கூடியது வந்து கோவில்பட்டி தான். கோவில்பட்டி கடலமிட்டாய் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து அது உலகத்தரம் வாய்ந்தது அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த கடலமிட்டாயை வந்து தயார் பண்ணக்கூடிய முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சிம்பிளான மெத்தடு தான். கடலைப்பருப்பை வந்து பொன்னிறமாக வறுக்க வேண்டியது தான். வறுத்துட்டு அந்த தொலியை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொலி இல்லாத பருப்புகள் பூராமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டவெல்லத்தை வந்து நல்லா காய்ச்சிட்டு இப்போ 2 கிலோ பருப்பு அப்படின்னா ஒரு கிலோ மண்டவெல்லம் 1 கிலோ மண்டவெல்லத்தை வந்து காய்ச்சி நல்லா வந்து வானலில் அதாவது வந்து சட்டியில் வச்சு நல்ல பதம் கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல கம்பி பதம் வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கி நல்லா ஆற்றி வச்சு அந்த கடலைப்பருப்பு உடச்சி வச்ச கடலைப்பருப்பு இருக்குங்களா அதை நீங்கள் உள்ளே போட்டு கிண்டி நல்லா தேவையான அளவுக்கு நல்லா கிண்டிட்டு உருண்டை மாதிரி வந்துடும். உருண்டை மாதிரி வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, உருண்டையாக வேணும்னா உருண்டை கையில் எடுத்து உருட்டிக்கலாம். இல்லை சதுர பீஸஸாக வேணும் அப்படின்னா ஒரு நல்ல பிளேட் இருக்கும், பிளேட்டில் ஃபைபர் பிளேட்டில் போட்டு நல்லா தேய்ச்சி நமக்கு என்ன வடிவம் வேணுமோ சதுரமாக வேணாலும் சதுரமாக எடுத்துக்கலாம், செவ்வகமாக வேணால் செவ்வகமாக எடுத்துக்கலாம், டைமண்ட் சைஸில் வேணும்னா என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து நம்ம பிள்ளைகளாக மாற்றி நம்ம அதை வந்து பேக் பண்ணிக்கலாம். 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா நம்ம வந்து கட் பண்ணி பேக் பண்ணி விற்பனை. எளிமையான முறை தான். பட் ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா சரியான பருப்புகளை தேர்ந்தெடுக்கணும், சரியான வெல்லத்தை தேர்ந்தெடுக்கணும், சரியான பதம் பார்க்க வேண்டும். அவ்வளோதான். கொஞ்சம் பதம் மாறிடுச்சு அப்படின்னா அந்த கடலமிட்டாயோட சுவையே மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 100க்கும் அதிகமான கடலமிட்டாய் கம்பெனிகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அதாவது வந்து தொழிலாளர்கள் எல்லாமே வந்து நல்ல திறம்பட வேலை செய்யக்கூடியவங்க, அந்த தொழிலே 20-25 வருஷம் இருந்தவங்க, அந்த மாதிரியான நபர்களை கொண்டு தான் நாங்கள் வந்து இந்த கடலமிட்டாயை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோவில்பட்டி கடலமிட்டாய்க்கு வந்து புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. கடலமிட்டாய் மட்டும் தயார் பண்ணுறதில்ல, கடலை மிட்டாய், பொரிகடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், மிச்சர் மிட்டாய், தேங்காய் மிட்டாய், இஞ்சி மிட்டாய், இந்த மாதிரி நிறைய இது பண்ணுறோம். அது போக பார்த்திங்கன்னா கடலமிட்டாயிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கருப்பட்டியில் தயார் பண்ணுற கடலமிட்டாய், இந்த மாதிரியான வெரைட்டிஸான கடலமிட்டாய் பூராமே நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோவில்பட்டியை பொறுத்தவரை கடலமிட்டாயோட செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் வந்து 2 மாதத்திலிருந்து 9 மாதங்கள் வரைக்கும் தாங்குகிற அளவுக்கு கடலமிட்டாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோவில்பட்டி கடலமிட்டாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி தான் கடலமிட்டாயை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இனி வருங்காலங்கள்லேயும் வந்து இந்த பாரம்பரியம் மாறிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த பழையபடி பாரம்பரியம் மாறாமல் எங்களோட தொழில் வந்து இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த கடலமிட்டாய் வந்து பாரம்பரியம் மாறாமல் தான் தயார் பண்ணுவோம். கடலமிட்டாயை சிறுவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் எந்த ஒரு தீங்கும் இருக்காது. அதனால் வந்து அனைவரும் கோவில்பட்டி கடலமிட்டாயை விரும்பி சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அல்வா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது.
தமிழ்நாட்டில் எந்த ஒரு விழாக்களாக இருந்தாலும் ஃபங்க்ஷன்களாக இருந்தாலும் அல்வா முக்கியமாக ஸ்வீட்ஸில் இடம்பெறும். நிறையா ஃபேமஸான அல்வா இருக்குது. அதில் 2 ஃபேமஸான அல்வா இருக்குது. ஒன்று திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, இன்னொன்று மஸ்கோத் அல்வா. சரி வாங்க, இன்றைக்கி மஸ்கோத் அல்வா அப்படின்னா என்ன, எதுக்காக அந்த பேரை வச்சாங்க, எப்படி அந்த சுவையான அல்வாவை தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக தயார் பண்ணுற இடத்துக்கே போய் வாங்க பார்க்கலாம். நம்ம அக்ரி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள்.